அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நியூ இயர் கேக் ஆர்டர் வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி போன வாட்டி நியூ இயர் பேக்கிங் ஆரம்பிச்சு ஒரு 20 டேஸ்லேயே வந்துச்சு. எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கான கரெக்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு தெரில, நிறைய ஆர்டர்ஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். இந்த வாட்டி நியூ இயர்க்கு எல்லாமே பக்காவாக செய்யணும், எத்தனை ஆர்டர்ஸ் வந்தாலும் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லா இன்க்ரீடியன்ட் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபுல் ப்ரிப்பரேஷனோட எந்த லாஸ்ட் மினிட் ஆர்டர் வந்தாலும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வச்சாம்பார் ஆப் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்பாவுக்கு கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பாப்பா வச்சு இந்த ஒரு 8 கேக்ஸ் கிட்ட செஞ்சுருந்தேன். இதை மேனேஜ் பண்ணவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். இதுக்கு மேலேயுமே எனக்கு ஒரு 5-6 கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சு. பட் என்னால் பண்ண முடியல, சாரி சிஸ்டர் லாஸ்ட் டைமில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நிவேஸ் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சி இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்குமே கேக்ஸ், ப்ரௌனிஸ் எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒன் டே ப்ரேயராகவே ஆர்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.